அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில சிறப்பா இருக்கீங்கன்னு நம்புறேன். வாழ்க்கையில தர்மம் செய்றதுக்கு ஆசைப்படுறீங்களா? இல்ல தானம் செய்றதுக்கு ஆசைப்படுறீங்களா? இது 2ல ஏதேனும் ஒண்ணு நீங்க செஞ்சாலும் கூட, அத நீங்களே போய் செய்யுங்க. நீங்க சாப்பாடு வாங்கி குடுக்கணுமா? நீங்களே போய் சாப்பாடு வாங்கி குடுங்க. நீங்க தர்மம் பண்ணணுமா? உங்க கையால போய் தர்மம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க செய்ற மாதிரி அத பார்த்துக்கோங்க. சரி. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க குடுக்குற பணம், அந்த தானத்துக்கு தான் உண்மையிலே போதான்னு தெரியாது. உண்மையிலேயே நீங்க குடுக்குற பணத்துக்கு 100 பேருக்கு அவங்க தானம் பண்ணோம்னா, 50 பேர் கூட பண்ணலாம். ஏன்னா, இது எனக்கும் நடந்திருக்கு. பணத்த குடுத்து வச்சிருப்பேன். எங்கேயோ தானம் பண்ணியிருப்பாங்க. அது எப்பவோ பண்ண தானத்தோடைய வீடியோவும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. அதுவும் முக்கியமா நீங்க வெளிநாட்ல செய்றீங்கன்னா, ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. உங்க பணத்த வச்சு தானம் பண்ண போறீங்களா? நீங்க அங்க இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஏதாச்சும் மிருகத்துக்கு நீங்க செஞ்சுட்டு போலாம். எத்தனையோ வழி இருக்குங்க நீங்க தானம் பண்றதுக்கு. உங்களோட கருணை உள்ளத்த சிலவங்க பயன்படுத்திக்கிற மாரி வச்சுக்காதீங்க. ஏன்னா சில நேரத்துல இந்த மாரி நபர்கள் வாழ்க்கையில திருந்த மாட்டாங்க. உங்கள பயன்படுத்திக்குவாங்க. வாழ்க்கையில உஷாரா, சிறப்பா வாழுங்க. இந்த மாதிரி நீங்க ஏமாந்து போகாதீங்க.